அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். ஒரு இன்சூரன்ஸ் பணத்துக்காக எவ்வளோ டிராமா. இந்த வீட்ல அப்பாவுக்கு வச்ச ஐஸ் இருக்கே, நம்மளே உருகிடுவோம் போல. அந்த அளவுக்கு எல்லாரும் சேர்ந்து பயங்கரமா ஐஸ் வச்சாங்க. பட் ஆனா என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு இந்த தேவை அந்த தேவை அப்படின்றது கடைசியில தர்மதுரை கிட்ட தான் சேருது. வழக்கம் போலதான் பெரிய அண்ணன் இந்த மாதிரி மெடிக்கல் செலவு வந்துருச்சுடா, அவசரமா எனக்கு பணம் தேவை, நீ கொடுக்கணும், நாங்க ஹாஸ்பிட்டல்ல போய் கட்டணும் அப்படின்னு சொல்லி தர்மதுரை கிட்ட கேக்குறாங்க. இவர் யோசிச்சுட்டு சரி அண்ணா எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா 50,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற. இதை கேட்டு தர்மதுரைக்கே ஷாக் ஆகுது. 50,000மா, உடனே எப்படி கொடுக்கறது, நம்ம கிட்ட எந்த காசு இருக்குன்னு பயங்கரமா யோசிக்கிறாரு. பின்னாடியே சின்ன அண்ணனும் அண்ணியும் வந்துடுறாங்க. அவங்களும் பயங்கரமான பிரச்சனையில மாட்டிருப்பாங்க போல. என்னன்னு பார்த்தா யார்கிட்டயோ காசு வாங்கின பிரச்சனைன்னு நினைக்கிறேன். எவ்வளவு அண்ணி கொடுக்கணும், அவங்க ஏன் இப்படி பிரச்சனை பண்றாங்கன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, 50,000 கொடுக்கணும்னு சின்ன அண்ணியும் சொல்ல, இப்ப 2 பேருக்கு 50,000 ரூபாய் 50,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் கொடுக்கணும். பாவம் தர்மதுரை யாருக்கு 50,000 ரூபாய் ரெடி பண்ணி கொடுக்க போறது? ஒரு அண்ணனை விட்டா இன்னொரு அண்ணே கோச்சுப்பாங்க, 2 பேரையும் விட முடியாது. 1,00,000 ரூபாய் எப்படி தர்மதுரைனால பெறட்ட முடியும்? என்ன பண்ண போறாரு அப்படின்றது தெரியல. இவங்கெல்லாம் வேணும்னே அந்த இன்சூரன்ஸ் பணத்துக்காக தர்மதுரையோட பங்கையும் எடுத்துக்கணும்ன்றதுக்காக இப்படி கேக்குறாங்களா, இல்ல எதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்றது தெரியல. பாவம் இங்க பார்வதி அப்பா ஊர்ல இருந்து வந்துட்டாரு, அப்பா கிட்ட சொல்லி எப்படியாவது இந்த கொடுமையில இருந்து தப்பிச்சிடலான்னு எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. கடைசியில போய் சரி அப்பா கிட்டயோ சொல்லிடுவோம் அப்படின்னு நினைச்சவங்க அப்பா கிட்ட போய் நேர்ல சொல்லாம கதவை திறந்து தட்டி தட்டி பாக்குறாங்க. கதவு திறக்கவே இல்லை அப்படின்னவும், அப்பா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் எல்லாம் சொல்லணும், நான் இந்த வீட்டுல நீங்க நினைக்கிற மாதிரி சந்தோஷமாவே இல்லை, என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போங்க, என்னால இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லி பயங்கரமா எல்லாத்தையும் புலம்பி உண்மையெல்லாம் சொல்றாங்க. ஆனா இது எல்லாமே கதவுக்கு பின்னாடி இருந்து சொல்றாங்க. கதவுக்கு அந்த பக்கம் கேட்டது யாரு? கதவு திறந்த உடனே பார்வதி மூஞ்சில அப்படியே பயங்கரமா ஒரு பயம் தெரியுது. யார் இதை கேட்டாங்க? அகிலாவே கேட்டிருப்பாங்களோ? என்ன நடந்தது ஃபுல் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆஸ்பத்திரிக்கு இப்ப எவ்வளவு கட்டணும்? 50,000டா. அண்ணே, அவங்கள்ட்ட நீ எவ்வளவு வாங்கியிருந்த? 50,000 தான் தர்மம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீங்க நினைக்கிற மாதிரி நான் இந்த வீட்ல சந்தோஷமாவே இல்லை.